அதனுடைய 114வது வசனம், என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் தேவனிடத்திலே பதிலுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு பதில் தரப்போகிறார். அவர் உங்களுக்கு மறைவிடமும் கேடகமாயிருந்து எந்த காரியத்துல நீங்கள் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்துல பதிலை கொடுத்து அதை தேவன் வாய்க்க பண்ண போகிறார். எத்தனையோ தடைகள் வந்திருக்கலாம், எத்தனையோ மனுஷனுடைய எதிர்ப்புகள் வந்திருக்கலாம், மனுஷனுடைய சூழ்ச்சிகள் வந்திருக்கலாம். கண்ணீரோடு கூட தேவ சமூகத்திலே, ஆண்டவரே எனக்கு பதில் தாரும், இந்த காரியத்துல எனக்கு நீங்கத்தான் பதில் தர வேண்டும், நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, பல நாட்களாக காத்திருக்கிறேன், பல நாட்களாக காத்திருந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு பதில் தரப்போகிறார். திருமண காரியத்திற்காக நீங்கள் காத்திருக்கலாம், வேலைக்காக நீங்கள் காத்திருக்கலாம், மற்ற காரியங்களிலே உங்களுக்கு அற்புதம் நடக்கும்படி நீங்கள் காத்திருக்கலாம். உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் எனக்கு பதில் வர வேண்டும், எனக்கு ஒரு பதில் ஆண்டவர் தர வேண்டும், எனக்குன்னு ஒரு வார்த்தை கடந்து வராதா, நான் உடைக்கப்பட்டிருக்கிறேனே, என்னுடைய உள்ளம் அழுது கொண்டிருக்கிறதே, நான் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் உபத்திரவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தேவன் எனக்கு பதில் கொடுத்தால் எனக்கு ஆறுதல் உண்டாகும். என்னை தேற்றுகிறது கர்த்தருடைய வார்த்தை தான். ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிற தேவ பிள்ளையே, நிச்சயமாய் உங்களுடைய காத்திருப்புக்கு ஒரு பதிலை ஆண்டவர் தரப்போகிறார். எந்த சூழ்நிலையிலும் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். நிச்சயம் பதில் தந்து உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார், உங்களை உற்சாகப்படுத்துவார். ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகாதா? இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்க மாட்டாரா? ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாரா? ஒரு வார்த்தை எனக்குன்னு ஆண்டவர் தரமாட்டாரா என்று சொல்லி காத்திருந்து செபிக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் பதில் தருவார். உடைய காத்திருப்பு ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை. தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்க காத்திருக்க உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களை உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் நடத்த போகிறார். மனுஷனுக்காக காத்திருப்பதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா கர்த்தருக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் சொந்து போவதில்லை, அவர்கள் இளைப்படைவதில்லை என்று வேதம் சொல்லப்பட்டது போல ஆண்டவருடைய சோர்வுகளை, உங்களுடைய இழைப்புகளை, உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய நெருக்கங்களை, உங்களுடைய பாடுகளை, உங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் நீக்கி போடும்படி ஆண்டவர் நல்ல பதிலை ஆண்டவர் தரப்போகிறார். நிச்சயமாய் உங்களுக்கு பதில் உண்டு. பரலோகம் உங்களுக்காக திறக்கப்படும். தேவனிடத்திலிருந்து வருகிற பதில் உங்களை தைரியப்படுத்தும், உங்களுடைய ஆத்துமாவை உற்சாகப்படுத்தும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் வசனத்திற்கு காத்திருக்கிறேன். கேடகமும் நீர்தான், மறைவிடமும் நீர்தான் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எத்தனை நாட்கள் காத்திருக்கிறாங்கப்பா. காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் நீங்க தான் ஆண்டவரை. தடைகளை நீக்கி பிரச்சனைகளை மாற்றி நல்ல பதிலை ஆண்டவர் கொடும். உங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.